தேவன் கொடுத்த ஒரு வேத பகுதியை வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும் வாசிப்போம். மார்க்கு சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46வது வசனத்திலிருந்து 52வது வசனம் வரைக்கும். பின்பு அவர்கள் எரிகோவுக்கு வந்தார்கள். அவரும் அவருடைய சீஷர்களும் திரளான ஜனங்களும் எரிகோவை விட்டு புறப்படுகிற பொழுது திமேயுவின் மகனாகிய பர்திமேயு என்கிற ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தான். அவன் நசரேயனாகிய இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிடத் தொடங்கினான். அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வரச் சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்துவிட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்றிருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வையடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுப்பா, இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம், வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசும், எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த செய்தியின் தலைப்பு, தேவனை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவனை நோக்கி கூப்பிடு, தேவனை நோக்கி கூப்பிடு. அல்லேலூயா. குழந்தைகள் பசி எடுத்தா அம்மாவை நோக்கி என்ன செய்யும்? கூப்பிடும். எப்படி கூப்பிடும்? அழுகையினால என்ன செய்யும்? கூப்பிடும். சில மிருகங்கள் ஆபத்துல சிக்கிக்கிச்சுன்னா என்ன செய்யும்? சத்தமிட்டு கூப்பிடும் உதவிக்காக. காக்காலாம் பாத்தீங்கன்னா சாப்பாடு வச்சா என்ன செய்யும்? எல்லாரையும் காக்கான்னு கூப்பிட்டு என்ன செய்யும்? எல்லாம் ஒன்னா சேர்ந்து சாப்பிடும் இல்ல? சரி. மனுஷர்கள் சில நேரங்களில் உதவினா என்ன செய்வாங்க? ஹெல்ப் ஹெல்ப்னு என்ன செய்வாங்க? கத்துவாங்க. அல்லேலூயா. நம்முடைய கூப்பிடுகிற சத்தத்தை தேவன் கேட்கிறார். அல்லேலூயா. நம்முடைய கூப்பிடுகிற சத்தத்தை என்ன செய்யறாரு? தேவன் கேட்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இங்கு பர்திமேயு ஸ்டோரி, இது அந்த ஸ்டோரி எல்லாருக்கும் நமக்கு தெரிந்த ஒரு ஸ்டோரி தான் இல்லையா? இயேசு எரிகோவுக்கு வந்தார். அவருடைய சீஷர்கள் அவரோடு கூட வருகிறார்கள். அந்த எரிகோ விட்டு புறப்பட்டு போகையில் வழி அருகே ஒரு பிச்சைக்காரன் என்ன செய்தான்? பிச்சை எடுத்துக் கொண்டிருந்தான். அவன் பேர் என்னது? பர்திமேயு. பர்திமேயுன்னா என்ன அர்த்தம்னா திமேயுவின் குமாரன் அர்த்தம். பர்திமேயுனால என்ன அர்த்தம்? திமேயுவின் குமாரன் அப்படின்னா பர்திமேயுன்னு அர்த்தம். பர்திமேயுன்ற நேமுக்கு மீனிங் என்னன்னா திமேயுவின் குமாரன். அல்லேலூயா. அவன் இயேசுவை நோக்கி என்ன செய்யறான்? நசரேயனாகி இயேசு வருகிறார் என்று கேள்விப்பட்டு, இயேசுவே, தாவீதின் குமாரனே, எனக்கு இரங்கும் என்று கூப்பிட்டான். அப்ப அங்க வந்தவங்க எல்லாம் என்ன செய்தாங்க? அவனை அதட்டினார்கள். கூப்பிடாதபடிக்கு அவன் என்ன செய்தாங்க? அதட்டினார்கள். அவன் முன்பிலும் அதிகமா என்ன செய்தான்? சத்தமிட்டு கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவர்கள் அந்த குருடனை அழைத்து, திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார். உடனே அவன் தன் மேல் வஸ்திரத்தை எறிந்து விட்டு இயேசுவினிடத்துல வந்தான். இயேசு சொன்னார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய்?
ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும் என்றான். அப்ப ஆண்டவர் சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்று சொன்னாரு. உடனே அவன் பார்வையடைந்து இயேசு பின்னே போனான். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு செய்தி என்னன்னா, இயேசுவை நோக்கி கூப்பிடுகிறவங்களுக்கு அவருடைய இரக்கம் நிச்சயம் உண்டு. அல்லேலூயா. பக்கத்துல உங்களை பார்த்து சொல்லுங்க, உங்களுக்கு அவருடைய இரக்கம் நிச்சயம் உண்டு. நீங்க அவரை கூப்பிட்டா நிச்சயம் அவர் இறங்குவார். நீங்க அவரை கூப்பிட்டா நிச்சயம் அவர் இறங்குவார். அல்லேலூயா. நாம உதவியற்ற நேரத்துல, நம்முடைய தேவைகள் மிகுதியா இருக்கிற நேரத்துல, நெருக்கத்தின் மத்தியில நாம கர்த்தரை நோக்கி கூப்பிட்டா கர்த்தர் என்ன செய்வார்? நிச்சயமா இறங்குவார். அல்லேலூயா. 33:3 எரேமியா 33 எல்லாம் சொல்லுங்க. ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நீ அறியாததும் எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் உனக்கு அறிவிப்பேன். அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவர் என்ன சொல்றாரு? என்னை நோக்கி கூப்பிடு, கூப்பிடு. இந்த சம்பவத்துல இருந்து சில உண்மைகளை நான் சொல்ல போறேன். அல்லேலூயா. முதலாவது உண்மை என்னன்னா, இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு நேரமும் நாம் அவரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை நாம பெறுகிறோம். அல்லேலூயா. இயேசுவை நோக்கி கூப்பிடுற ஒவ்வொரு நேரமும் அவரிடத்திலிருந்து நாம எதையாவது பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பெற்றுக்கொள்கிறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? எப்பொழுதெல்லாம் இயேசுவை நோக்கி கூப்பிடுறோமோ அப்பொழுதெல்லாம் நிச்சயமாக நாம் அவரிடத்திலிருந்து எதையாவது பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு உண்டு. அல்லேலூயா. வழி உண்டு. இயேசுவை எத்தனை முறை கூப்பிட்டாலும் அவர் நிச்சயமா என்ன செய்ய போறதில்ல? சலித்து கொள்ள போறதில்ல. அல்லேலூயா. போன்ல நிறைய பேர் கூப்பிடுறாங்கல்ல, நமக்கு நிறைய பேர் கூப்பிடுறாங்க. யாரெல்லாம் கூப்பிடுறா? பேங்க் லோன் வாங்கி பேங்க்காரன் கூப்பிடுறான் இல்ல, பேங்க்காரன் கூப்பிடுறான், பல அட்வர்டைஸ்மெண்ட்காரங்க கூப்பிடுறாங்க, நிறைய பேர் கூப்பிடுறாங்க. நிறைய போன் கால்லாம் வருது, நமக்கு அழைப்பு வருது, கூப்பிடுறது. நாம சில நேரத்துல சலிச்சுக்கிறோம், என்ன நம்மளை இப்படி தொந்தரவு பண்றாங்களே. ஆனா கர்த்தரை நோக்கி நாம எப்ப கூப்பிட்டாலும் அவர் என்ன செய்ய போறதில்லை? அவரு சலித்து கொள்ள போறதில்லை, சோர்ந்து போக போறதில்லை, நம்மளை வெறுத்து தள்ள போறதில்லை. அல்லேலூயா. நிச்சயமா நம்முடைய சத்தத்துக்கு என்ன செய்வார்? அவரு செவி கொடுப்பார். அல்லேலூயா. இந்த பர்திமேயுவை பாருங்க, அவங்க ஒரு எதிர்பார்ப்போட காத்திருக்கிறான். அவரை கூப்பிடுறதுக்கு என்ன செய்யறான்? காத்துட்டு இருக்கிறான். இயேசு எரிகோவுக்கு வந்தார், இயேசு எரிகோ விட்டு போனார். இந்த இடைப்பட்ட நாட்கள் எத்தனை நாட்கள் தெரியல. ஆனா இந்த பர்திமேயுவுக்கு இயேசுவினிடத்திலிருந்து எதை எப்படியாக என்ன செய்யணும்? நாம பார்வையை பெற்றுக்கொள்ளணும். அவரை நாம எப்படியாவது சந்திக்கணும், எப்படியாவது நம்முடைய பிரச்சனையை அவர்கிட்ட சொல்லணும், ஏதாவது ஒரு தீர்வை நாம அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி இந்த பர்திமேயு அந்த பட்டணத்துல எத்தனை தடவை சுத்தி வந்தாலும் தெரியல. ஆனா அவர் புறப்பட்டு போகிற அந்த நேரத்தில் சரியா வழியில் என்ன செய்யறான்? உட்கார்ந்து காத்துக்கிட்டு இருக்கிறான். நம்முடைய வாழ்க்கையில சில எதிர்பார்ப்புகளோட இருந்தாதான் நாம அவரை நோக்கி கூப்பிடுவோம். அல்லேலூயா. நாம எதையாவது ஒரு இடத்துல பெற்றுக்கொள்ளணும், நம்முடைய பிரச்சனையை அவர்கிட்ட நாம சொல்லணும், நம்முடைய தேவைகளை அவர்கிட்ட நாம வாங்கிக்கணும் அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்போட காத்திருந்தா நிச்சயமா நம்முடைய எதிர்பார்ப்பு நம்முடைய கூப்பிடுதலா மாறும். அல்லேலூயா. நம்முடைய கூப்பிடுதலுக்கு நிச்சயமா தேவன் பதில் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் இயேசு எந்த இடத்துல இருக்கிறாரு, எந்த வழியா வராரு, அவன் சும்மா எல்லாம் போய் அங்க உட்கார்ல. அவன் இயேசு வருகிறான்னு கேள்விப்பட்டுதான் அந்த வழி வரைக்கும் அவன் போய் உட்கார்ந்து இருக்கிறான். எப்படியாவது இயேசுவை நான் சந்திச்சாகணும், எப்படியாகிலும் இயேசுவை சந்திச்சாகணும் அப்படின்னு சொல்லி அவன் காத்துட்டு இருக்கிறான். நிச்சயமா நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் அவரை சந்திக்கணும் இன்னும் ஒரு எதிர்பார்ப்போட போய் காத்திருந்தா நிச்சயமா நம்முடைய எதிர்பார்ப்பை அவர் சந்திப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் இல்ல,
அவனுக்கு கிடைத்த வாய்ப்பை அவன் இழந்து போகவே இல்லை. அல்லேலூயா. இயேசு பாருங்க, எரிகோ விட்டு புறப்பட்டு போகையில், எரிகோ விட்டு அவர் புறப்பட்டு போகிறதுக்குள்ளாக அவன் ஓடி வந்து அவரிடத்துல பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. நமக்கு ஆண்டவர் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கிறார். வாய்ப்பு தான், நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு. ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு. இயேசுவை எப்பெல்லாம் சந்திக்கிறோமோ அதெல்லாம் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு. இயேசுவை எப்பெல்லாம் நாம மீட் பண்றோமோ நாம எதையாவது அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு அது. அதை நாம மிஸ் பண்ணவே கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜெபத்தை தான் சொல்ல வரேன். கூப்பிடுறதுன்னா என்னத்தை சொல்லறேன்? ஜெபத்தை தான் சொல்ல வரேன். நாம ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது, அதை மிஸ் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா. அந்த எரிகோ விட்டு அவர் போகிறதுக்குள்ளாக ஓடி போய் அவன் பெற்றுக்கொள்கிறான். எரிகோ விட்டு போயிருந்தார்னா அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது, அவன் பெற்றுக்கொள்ள முடியாது. எப்படியாவது அந்த நேரத்தை என்ன செய்யணும், நம்ம பயன்படுத்திக்கணும். இயேசுவை பற்றி அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். அதனாலதான் அவன் தாவீதின் குமாரனே அப்படின்னு சொல்றான். அப்ப அந்த ஊர்ல யார் வந்திருக்கிறா, எதற்காக வந்திருக்கிறாரு, எப்படிப்பட்டவர் வந்திருக்கிறாரு, அவரை நான் எப்படியாவது சந்திக்கணும், எப்படியாவது அவரிடத்தில் நான் பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லி அவன் ஆர்வத்தோட எதிர்பார்ப்போட தனக்கு கிடைத்த வாய்ப்பை யூஸ் பண்ணிட்டான். அல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு, ஒவ்வொரு காலை நேரமும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு. அல்லேலூயா. ஒவ்வொரு ஆராதனையும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு. ஒன்னையுமே நாம் என்ன செய்யக்கூடாது, மிஸ் பண்ணிடக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நமக்கு கொடுக்கதான் வராரு. கர்த்தர் நமக்கு கொடுக்கதான் வராரு. கொடுக்கிற நேரம் அவருடைய நேரம், கொடுக்கிற நேரம் அவருக்கு தான் நாம காத்திருக்கணுமே ஒழிய நமக்காக அவர் என்ன செய்ய முடியாது, செய்ய மாட்டாரு, காத்திருக்க மாட்டாரு. எப்ப வருவாரு அப்படின்னு சொல்லி பர்திமேயு காத்துக்கிட்டு இருந்தா. இந்த பக்கமா வருவாரா, இப்போ வருவாரா, இப்போ வருவாரான்னு சொல்லி அந்த டைம் அவன் என்ன செய்ய யூட்டிலைஸ் பண்ணி காத்துக்கிட்டான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம எந்த நேரத்தையும் மிஸ் பண்ணக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்க ஆண்டவர் எழுப்புவார். சில நேரத்துல என்ன செய்யக்கூடாது, தூங்கிட்டு என்ன செய்ய முடியாது. அதுக்கு பிறகு நீ அவர்கிட்ட போயிடலாம், என்ன செய்யாது, மிஸ் பண்ணிட்ட. நாம ஒவ்வொரு மிஸ் பண்ற ஒவ்வொரு நேரமும் ஒரு ஜெபத்தை நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அன்னைக்கு எதையோ ஒண்ணு நீங்க இழந்துட்டீங்கன்னு அர்த்தம். அல்லேலூயா. அல்லது ஒரு ஆராதனைக்கு நீங்க வர்றதை மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அன்னைக்கு கர்த்தர் ஏதோ ஒரு நன்மையை கொடுக்க போகிறத நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. கர்த்தர் சந்திக்கிற நேரத்தை நாம மிஸ் பண்ணோம்னா கர்த்தர் கொடுக்கறத நம்ம மிஸ் பண்ணிட்டோம். அல்லேலூயா. அதனால ஒவ்வொரு சந்திக்கிற நேரமும் நமக்கு கிடைக்கிற வாய்ப்பு. அல்லேலூயா. நமக்கு கிடைக்கிற ஒரு ஆசீர்வாதமான நேரம். அந்த நேரத்தை ஒரு நாளும் என்ன செய்யக்கூடாது. ஆராதனைக்கு சர்வசாதாரணமா என்ன செய்யறீங்க, அன்னைக்கு கர்த்தர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்கலாம், நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க. கர்த்தர் அன்னைக்கு உங்க ஜெபத்துக்கு பதில் கொடுத்திருக்கலாம், மிஸ் பண்ணிட்டீங்க. கர்த்தர் அன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய விடுதலையை கொடுத்திருக்கலாம், வராம மிஸ் பண்ணிட்டீங்க. அதிகாலையில கர்த்தரை எதையாவது கொண்டு வந்து கொடுக்கலான்ற நேரத்துல மிஸ் பண்ணிட்டீங்க. அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நேரமும் கர்த்தர் கொடுக்கிற நேரம், கர்த்தர் கொடுக்கிற வாய்ப்பு, கர்த்தர் நம்மை சந்திக்கிறது எல்லாமே நமக்கு கிடைத்த கிருபை. அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கிருபையை நம்ம இழந்தே போகக்கூடாது. அல்லேலூயா. அதெல்லாம் ஆண்டவர் சொல்ற, அதிகாலையில என்னை தேடுகிறவன் என்னை கண்டடை. அதிகாலையில் அவரை தேடுகிறார், நிச்சயமா நம்ம கண்டடைய முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவ என்ன செய்யறா, எப்பெல்லாம் இயேசுவை நாம சந்திக்கிறோமோ அப்பெல்லாம் அவரிடத்துல நாம ஷேர் பண்ணலாம். நம்ம பிரச்சனைய என்ன செய்யலாம், ஷேர் பண்ணலாம். நம்ம அவரோட பழகலாம், அவரை பற்றி நாம புரிந்து கொள்ளலாம், நம்முடைய பிரச்சனைக்கான தீர்வை நாம அவர்கிட்ட சொல்லலாம். அல்லேலூயா. அப்போ கர்த்தர் நம்ம கிடைக்கிற அந்த வாய்ப்பை நம்ம இழந்தே போகக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு குறித்து நன்றாய் அறிந்துதான் அவன் கூப்பிட்டான். என்னன்னு கூப்பிட்டான்,
தாவீதின் குமாரனே. என்னன்னு கூப்பிடுறான்? தாவீதின் குமாரனே. அப்படின்னா என்ன அர்த்தம்? மேசியாவை தான் அவன் சொல்றான். தாவீதின் குமாரன்னா யார சொல்லப்பட்டிருக்கு? மேசியா. மேசியா ஒருத்தர் வருவாரு, ரட்சகர் ஒருத்தர் வருவாரு, மீட்பர் ஒருத்தர் வருவாரு, அவர் தாவீதின் வம்சத்துல தான் வருவாரு அப்படின்றத அறிவுதான் அவன் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிடுகிறான். அல்லேலூயா. அப்ப இயேசு பற்றி அவன் எப்படி அறிந்திருந்தான்? அவருடைய அற்புதங்களை கேள்விப்பட்டிருக்கிறான், அவருடைய கிரியைகளை குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான், அவன் நிறைய இயேசு குறித்து அவன் கேள்விப்பட்டிருக்கிறான். இயேசு எப்படியாவது எரிகோவுக்கு வரமாட்டாரா? இந்த ஊருக்கு வரமாட்டாரா? இயேசு இந்த ஊர்ல வந்தார்னா நான் அவரை சந்திப்பனே, இயேசு இந்த ஊருக்கு வந்தார்னா அவர்கிட்ட நான் பெற்றுக்கொள்வனே அப்படின்னு சொல்லி அவன் இயேசுவை குறித்து நல்லா கேள்விப்பட்டுதான் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்குன்னு சொல்லி அவன் என்ன செய்யறான்? கூப்பிடுகிறான். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ நாம அவரை நோக்கி கூப்பிட்டா, இயேசுவே சொல்லி கூப்பிட்டா நிச்சயமா கர்த்தர் என்ன செய்வாரு? நமக்கு இறங்குவாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. இரண்டாவது, இயேசுவிடமிருந்து நாம் எதையாவது பெற்றுக்கொள்வதற்கு இருக்கிற தடைகளை மீறினாலொழிய நம்ம எதையும் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இயேசுவிடத்திலிருந்து ஏதாவது பெற்றுக்கொள்ளணும்னா அதுக்கு தடை இருக்கும். அந்த தடைகளை மீறணும். அந்த தடைகளை என்ன செய்யணும்? மீறணும். அல்லேலூயா. தடைகளை மீறினால்தான் நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இப்போ இங்க தாவீதின் குமாரனேன்னு கூப்பிட்ட பொழுது என்ன தடை வந்தது? 48 வசனம் வாசிக்கல. அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. இயேசுவிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அவனுக்கு தடை வந்தது. என்ன தடை வந்தது? மனுஷர்களால தடை வந்தது. மனுஷர்கள் என்ன செய்தாங்க? அவனை கூப்பிடாத, இயேசுவை நீ என்ன செய்யாத, கூப்பிடாத, அவரு முக்கியமான விஷயமா போயிட்டு இருக்கிறாரு, அவர் முக்கியமான நபரை பார்க்க போயிட்டு இருக்கிறாரு, அவரு ஊழியமா போயிட்டு இருக்கிறாரு, நீ அவரை கூப்பிடாத அப்படின்னு சொல்லி அவன் வாயை அடைத்தார்கள். அந்த தடையை அவன் மீறினான். அல்லேலூயா. தடைய மீறுதல்னா நாம ஒரு நெகட்டிவா தான் பாக்குறோம்ல, சில விஷயத்தை நாம மீறிதான் ஆகணும். அல்லேலூயா. என்ன செய்யணும்? மீறணும், தாண்டணும். மனுஷர்கள் நம்ம தடை செய்வாங்க, சொந்தக்காரர்கள் நமக்கு தடையா இருப்பாங்க, சில நண்பர்கள் நமக்கு தடையா இருப்பாங்க. நாம தடையை மீறிதான் வரணும். அல்லேலூயா. நாம ஆலயத்துக்கு வர்ற நேரத்தில் தான் யாராவது ஒரு தடை செய்யறதுக்கு யாராவது ஒரு ஆளை பிசாசு வீட்டுக்கு அனுப்புவான். பிசாசு வீட்டுக்கு அனுப்புவான். உங்க ஆராதனைய தடை செய்யறதுக்கு ஒரு ஆளை வரான்னா அவன் சும்மா வரல, சாத்தானால அனுப்பப்பட்டு தான் வந்திருக்கான். சாத்தானால அனுப்பப்பட்டு தான் வரான். அதுல சந்தேகமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அது யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறத யாராவது ஒருத்தங்க தடை செய்யறாங்கன்னா அந்த தடையை நீங்க தூக்கி எறிந்தாலுடைய அந்த ஆசீர்வாதத்தை பெறவே முடியாது. அல்லேலூயா, அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? தாண்டிதான் வரணும். சொந்தக்காரங்க வந்தாலும் உறவினர்கள் வந்தாலும் என்ன வேலை வந்தாலும் தள்ளிட்டு தான் வரணும். அல்லேலூயா. அப்பதான் கர்த்தர் கொடுக்கறத நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். புரியுதா உங்களுக்கு? அதை மீறணும். மனுஷர்களால் வந்த தடைகள். அவன் வாயை அடைக்கிறாங்க, எல்லாரும் பேசாத. அவன் சொல்றான், நீங்க எல்லாம் போங்க, நான் இன்னும் அதிகமாய் கூப்பிடுவேன், இன்னும் சத்தமாய் கூப்பிடுவேன், என்னை யாரும் தடை செய்ய முடியாது. ஏன்னா அவனுக்கு பார்வை வேணும். அல்லேலூயா. இந்த பார்வை இந்த சொந்தக்காரெல்லாம் கொடுத்துருவானா? இல்ல சுத்தி இருக்கிறவங்கலாம் கொடுத்துருவானா? அவன் முடிவு பண்ணிட்டான், இவனுங்களால நமக்கு பிரயோஜனம் கிடையாது. இயேசு இந்த நிலைமை விட்டுட்டோம்னா நம்ம அதுக்கு பிறகு என்ன செய்ய முடியாது? சந்திப்போமோ சந்திக்க மாட்டோமோ தெரியாது. அல்லேலூயா. இந்த நேரத்தை நாம இழந்துட்டோம்னா அதுக்கு பிறகு இன்னொரு நேரம் நமக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ தெரியாது. அல்லேலூயா. அதனால நாம ஒன்றையும் இழந்துடக்கூடாது. அல்லேலூயா. தடைகளை உடைச்சிட்டு தான் வரணும். சில நேரத்தில் நம்முடைய மனுஷர்கள் மட்டும் தடை கிடையாது, நாமே நமக்கு தடையா இருப்போம். நம்முடைய பலவீனமே நமக்கு தடையா இருக்கும்.
காலையில எழுந்திருச்சு ஜெபம் பண்ணலாம்னு பார்த்தா உடம்பெல்லாம் வலிக்கும், தூக்கமா வரும். தடையை மீறணும். தடை என்ன செய்யணும்? மீறணும். தூக்கமா தான் வரும், வேலை பலு நிறைய இருக்கும், தடையை மீறணும். மீறினால் வெளிய ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இவன் வாயை யாராலையும் அடைக்க முடியல. இவன் வாயை யாராலையும் அடைக்க முடியும். நம்ம வாயை அடைக்கிறதுக்கு மனுஷன் இருக்கிறாங்க. நம்முடைய சரீர பலவீனம் நம்ம வாயை அடைக்கும், அல்லது பிசாசு வாயை அடைப்பா. ஆனா அதையும் மீறி கூப்பிடணும். அல்லேலூயா. அதையும் மீறி கூப்பிடணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் வயது கூட ஒரு தடையா இருந்திருக்கலாம். ஐயோ, இந்த வயதான நேரத்துல அவன் கண்ணு குருட்டு கண்ணு, அவன் கண்ணு குருட்டு கண்ணு, அவன் கண்ணு தெரியல, அவன் ஏசு எந்த பக்கம் வராருன்னு தெரியல. அவன் கண்ணே ஒரு தடையா தான் இருந்தது. அந்த தடையை மீறி தான் கூப்பிடுறான். அந்த தடையை மீறி தான் கூப்பிடுறான். அவன் ஒரு பிச்சைக்காரன், அவன் நிலைமையே தடையாக இருந்திருக்கும். ஒருவேளை அவனுக்கு யோசனை எப்படி வந்திருக்கலாம், எனக்கெல்லாம் இயேசு சொல்லி கொடுப்பாரா, நான் ஒரு பிச்சைக்காரன், எனக்கெல்லாம் இயேசு என் கூப்பிடுதலுக்கு அவர் சொல்லி கொடுப்பாரா, நான் கூப்பிட்டா அவர் நிற்பாரா அப்படின்னு அவன் யோசிச்சிருக்கலாம். அதுவே அவனுக்கு தடையா இருக்கலாம். ஆனா அதையும் மீறி தான் கூப்பிடுறான். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில நாம கூப்பிடுறதுக்கு சில தடைகள் இருக்கதான் செய்யும். மனுஷர்கள் தடை செய்வாங்க. நம்முடைய சரீர பலவீனம் தடையா இருக்கும், நம்முடைய வேலை தடையா இருக்கும், வேலை பலுக்கள் தடையா இருக்கும். ஒரு ஃபாஸ்டிங் பிரேயர் நடத்தினா அன்னைக்கு தான் அதிக வேலை இருக்கும், உடைச்சிட்டு தான் வரணும், வேற வழி கிடையாது. அல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் கொடுக்கறத பெற்றுக்கொள்ளணும்னா அதான் வழி, மீறி தான் வரணும். அல்லேலூயா. அதுக்காக நான் வேலை செய்ய வேணாம், அதை செய்ய வேணாம், குடும்பத்தை கவனிக்க வேணாம் சொல்ல. அல்லேலூயா. உன்னை பெற்றுக்கொள்ளணும்னா நாம சில விஷயத்தை மீறி தான். அல்லேலூயா. எதுக்கும் பயந்துக்கிட்டு, மனுஷர்களுக்கு பயந்துக்கிட்டு, ஒருவேளை அவன் வாய் அடைச்சவனே சரி சரி பரவாயில்ல எல்லாரும் நம்மளை திட்டுறாங்க அப்படின்னு அவன் முடங்கி போகல. அவன் இயேசுவை கூப்பிடுறதை விட்டு இல்ல, அவன் முன்பிலும் அதிகமாய் கூப்பிட்டான். அல்லேலூயா. பாருங்க, அவன் ஒரு பிச்சைக்காரனா இருந்தாலும் அவன் இருதயத்துல ஒரு வைராக்கியம் இருக்கு. அல்லேலூயா. பிச்சைக்காரனா இருந்தாலும், பிச்சைக்காரனை மிரட்டினா என்ன செய்வான்? எல்லாம் போய் என்ன செய்வான்? போய் உட்காந்துக்குவான், போய் உட்காந்துக்குவான். ஆனா அந்த பிச்சைக்காரன் இன்னும் சத்தமாய் கூப்பிடுது. அல்லேலூயா. இன்னும் சத்தமா கூப்பிடுது. அல்லேலூயா. நம்முடைய வாயை அடைக்கிறதுக்கு யாருக்கும் உரிமை கிடையாது. அல்லேலூயா. கர்த்தரை நோக்கி கூப்பிடுறது யாரும் அடைக்க முடியாது. நாம கூப்பிடணும், நாம தான் கூப்பிடணும். நாம கூப்பிட்டா நிச்சயமா கர்த்தர் நமக்கு இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. சில எதிர்ப்புகள் நமக்கு இருக்கலாம், நம்ம எதிர்க்கலாம். நம்ம கூப்பிடுறது என்ன செய்யலாம்? சொல்லலாம், இளைஞர் சொந்தக்காரங்க சொல்லலாம், நீ கிறிஸ்தவத்துக்கெல்லாம் போகக்கூடாது, சர்ச்சைக்கெல்லாம் போகக்கூடாது. அதையும் மீறி தான் வரணும். அல்லேலூயா. வேலை ஸ்தலத்துல சொல்லுவான், நீ எல்லாம் ஜெபம்லாம் பண்ணக்கூடாது, நீ அதெல்லாம் பண்ணக்கூடாது, மீறி தான் வரணும். அல்லேலூயா. மீறணும், மீறினாதான் ஆசீர்வாதம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? சரி. மூணாவது, நாம் கூப்பிடுகிற சத்தம் இருக்கு பாருங்க. இயேசுவ ஏதாவது நமக்கு செய்யணும்னு அவர் என்ன செய்யும்? அவரை தூண்டும். ஏதாவது நம்முடைய வாழ்க்கையில செய்யணுங்கிறத அவரை தூண்டும். நாம இயேசுவை நோக்கி கூப்பிடுற சத்தம் ஏதாவது அவரை செய்ய வைக்கும். அல்லேலூயா. ஏதாவது செய்ய வைக்கும். இவன் தாவீதின் குமாரனே என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்ட பொழுது இயேசு என்ன செய்தாரு? நின்று. அல்லேலூயா. இயேசு என்ன பண்ணாரு? நின்றார். அவர் அந்த சத்தத்தை கேட்ட உடனே அந்த இடத்தை விட்டு அவருக்கு போக மனசே வரல. அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசுடைய காதுல அந்த சத்தம் விழுந்தது. அந்த இடத்துல பல சத்தம் கேட்டிருக்கும். அல்லேலூயா. அந்த இடத்துல பல சத்தம் கேட்டிருக்கும். அங்க இருக்கிற மனுஷர்கள் என்ன செஞ்சிருப்பாங்க? எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அங்க இருக்கிற சீஷர்கள் எல்லாம் இயேசு கிட்ட தான் பேசிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அங்கே ஒரு கூட்டம் சத்தம் கேட்டிருக்கும். ஒருவேளை அது ஒரு மார்க்கெட் பகுதியா இருந்தா அங்க வியாபார சத்தம் கேட்டிருக்கும். ஒருவேளை அங்க இருக்கிற மிருகங்கள் ஏதாவது ஒரு சத்தம் போட்டிருக்கும், மாடு ஆடு ஏதாவது சத்தம் போட்டிருக்கும். பல சத்தங்கள் மத்தியில இவன் சத்தத்தை கர்த்தர் கேட்டார். அல்லேலூயா.
இவன் சத்தத்தை, ஏன்னா எல்லா சத்தத்தை விட இவன் சத்தம் உரத்த சத்தமா இருந்தது. அல்லேலூயா. நம்முடைய சத்தம் பல சத்தங்கள் மத்தியில உரத்த சத்தமா இருக்கும். நல்லையா, உரத்த சத்தம் தான். நான் அந்த சவுண்ட சொல்லல, எல்லாத்த விட அவரிடத்துல கேட்கிறது நமக்கு அந்த அளவுக்கு உறுதியா கேட்கணும். அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? ஒரு பக்கம் கட்சி மீட்டிங் நடக்கும், இந்த பக்கம் கட்சி மீட்டிங் ஒரு சத்தம் கேட்கும், இந்த பக்கம் பஜனை சத்தம் கேட்கும், அந்த பக்கம் அல்லாஹு அக்பர் சத்தம் கேட்கும். பல சத்தங்கள் இருந்தாலும் இயேசுவே என்ற சத்தத்துக்கு கர்த்தர் உடனே செவி கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க இயேசுவே அப்படின்னு கூப்பிட்டு பாருங்க, உங்க இருதயத்திலிருந்து வர்ற சத்தத்தை அவர் நிச்சயமா கேட்பார். அல்லேலூயா. அவனுடைய சத்தத்தை அவர் கேட்டார். எப்படி கூப்பிடுறான்? அவன் கிரை, கிரை இங்கிலீஷ்ல வந்து கிரைன்னு அழுது கத்துறான். அந்த சத்தம் எப்படிப்பட்ட சத்தம்ங்கிறத இயேசு உணர்ந்துதான் திரும்பி பார்க்கிறார். அல்லேலூயா. ஏதோ அவன் எதிர்பார்த்து கேட்கிறான், ஏதோ அவன் வேதனையில கூப்பிடுறான். அவனை எல்லாரும் வாய் அடைச்சாலும் அவன் மீறி கூப்பிடுறான். இதெல்லாம் இயேசு கேட்கிறார். அல்லேலூயா. நாம எந்த நிலைமையிலிருந்து கூப்பிடுறாங்க கர்த்தர் பார்க்கிறார். அல்லேலூயா. அவர் காது கேட்குது. உன் இருதயத்தினுடைய வேதனையின் சத்தம் அவர் காதுல விழுது. அல்லேலூயா. உன் தேம்பலின் சத்தத்தை அவர் கேட்கிறார். அல்லேலூயா. சில சத்தங்களை விட சில சத்தம் தேவனுக்கு ரொம்ப கேட்கும். முறுமுறுப்பின் சத்தத்தை விட நம்ம கூப்பிடுற சத்தம் பெருசு. அல்லேலூயா. அழுகை புலம்பலின் சத்தத்தை விட இயேசுவே கூப்பிடுற சத்தம் தான் நிச்சயமா பெருசு. அல்லேலூயா. இயேசுவே கூப்பிடுங்க. சில நேரத்தில் நாம என்ன பண்றோம்? முறுமுறுக்கிற சத்தம் தான், புலம்பலின் சத்தம். ஆனா இயேசுவை நோக்கி இயேசுவே எனக்கு இறங்குன்ற அந்த சத்தம் நிச்சயமா அவரை நிறுத்தும். அல்லேலூயா. உங்களுக்கு எதையாவது ஒண்ணு செய்யணுங்கிறத அவர் நிச்சயமா அந்த சத்தம் தூண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. இவனுக்குள்ள ஒரு ஒரு ஏக்கம், எப்படியாவது பெற்றுக்கொள்ளணும். இயேசு கிட்ட எப்படியாவது என்ன செய்யணும்? பெற்றுக்கொள்ளணும். தாவீதின் குமாரனே, அவன் கூப்பிடும் பொழுது நிச்சயமா அவர் எனக்கு இறங்குவாருங்கிறத அவன் நம்பணும். அல்லேலூயா. நிச்சயமா என்ன செய்வார்? அவர் எனக்கு இறங்குவார். தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். இயேசு இந்த சத்தத்தை கேட்ட உடனே முடிவு பண்ணிட்டாரு, இவனுக்கு எதையாவது நம்ம செய்தாகணும். அல்லேலூயா. அவனை அழைச்சிட்டு வாங்க. அவனை என்ன செய்யுங்க? அழைச்சிட்டு வாங்க. ஏதாவது ஒண்ணு செய்யணும். கர்த்தர் நம்முடைய சத்தத்துக்கு எதையாவது ஒண்ணு செய்வார். அல்லேலூயா. நிச்சயமா செய்வார். விசுவாசிக்கிறீங்களா? சொல்லுங்க பக்கத்துல உங்களை பார்த்து. ஏதாவது ஒண்ணு நடக்கும். உங்க சத்தத்துக்கு ஏதாவது ஒரு நடக்கும். உங்க சத்தத்துக்கு ஏதாவது ஒரு பதில் வரும். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? அவர் நம்மளை அழைக்கும் போது யாரும் தடை செய்ய முடியாது. அவர் சொல்றாரு, கூட்டுவாங்க, அவனை கூட்டுவாங்க இங்க பக்கத்துல. அந்த சத்தம் தான் அவனிடத்துல அவனை கிட்டி சேர்த்தது. அல்லேலூயா. அந்த சத்தம் தான் அவனிடத்துல என்ன செய்தது? அவனை கூட்டுவாங்க. ஏன் கூட்டுவாங்க? அவன் போட்ட சத்தம், அவன் போட்ட சத்தம் அவனை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சு. அவனை கூட்டுவாங்க. நம்ம கூப்பிடுற சத்தம் நிச்சயமா நாம அவரிடத்துல நெருங்குவதற்கு உதவியா இருக்கும். அல்லேலூயா. அவர் நம்மிடத்துல நெருங்குவார், நாம அவரிடத்துல நெருங்குவோம். உங்க சத்தத்துக்கு நிச்சயமா பதில் உண்டு. அல்லேலூயா. அது அழுகையின் சத்தமா இருக்கலாம், அது கூப்பிடுற சத்தமா இருக்கலாம், டெய்லி கூப்பிடலாம், அல்லது வாரத்துக்கு ஒரு நாள் கூப்பிடலாம். நீங்க எப்படி கூப்பிட்டாலும் நிச்சயமா அந்த சத்தத்தை இயேசு கேட்பார். அல்லேலூயா. இயேசு அதுக்கு ஒரு பதிலை வச்சிருப்பார். நிச்சயமா உங்க சத்தத்துக்கு ஒரு பதில் இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. யாரும் தடை செய்ய முடியாது. அவர் செய்யற நேரம் வந்துருச்சுன்னா யாராலும் செய்ய முடியாது. இப்போ யாரெல்லாம் தடை பண்ணாங்களோ அவங்களே சொல்றாங்க, இயேசு உன்னை கூப்பிடுறாரு, நீ போயிட்டு. இயேசு உன்னை கூப்பிடுறாரு, நீ போ. யாரெல்லாம் நம்முடைய வாழ்க்கையில தடை செய்யறாங்களோ, நம்ம கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கும் பொழுது அவங்களே சொல்லுவாங்க, இயேசுதான் உண்மையான
தெய்வம் உன் சத்தத்துக்கு அவர் செவி கொடுக்கிறார். உன் சத்தத்துக்கு அவர் எனக்காகவும் கொஞ்சம் சத்தம் போடு, எனக்காகவும் கொஞ்சம் சத்தம் போடு, எனக்காக கொஞ்சம் கூப்பிடு அவரை. அல்லேலூயா. யாரும் தடுக்க முடியாது. கர்த்தர் நம்மளை அழைச்சிட்டாருன்னா, கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிக்கிற நேரம் மற்றவங்க எல்லாம் வாயை அடைக்கப்படும். அல்லேலூயா. யாரெல்லாம் இவன் வாயை அடைச்சாங்களோ அவங்க வாயை அடைச்சிக்கிட்டு, அப்பா நீ போயிட்டு வாப்பா, உன்னை கூப்பிடுறாரு, உன்னை போயிட்டு வா, நீ உன்னை கூப்பிடுறாரு, நீ போயிட்டு வா. அல்லேலூயா. உன் சத்தம் அவர் காதுகள்ல நிச்சயமா அவரை செய்ய தூண்டும். டெய்லி கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, கூப்பிடுறத விடாதீங்க. அல்லேலூயா. ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ஒரு போன் சத்தம் கேட்டது எனக்கு. சார், நான் கோயம்பேடுல இருந்து போன் பண்றேன், கோயம்பேடுல நிக்கிறேன், நான் சாப்பிட்டு 3 நாள் ஆகுது, சாப்பிடவே இல்லை. இங்க ஒரு வேலைக்கு வந்தேன், வேலையும் எனக்கு கொடுக்கல அப்படின்னு ஒரு பெண் குரல் காதுல போன்ல. எப்படி என் நம்பர் உங்களுக்கு தெரியும்? நான் இதுல பார்த்தேன், ஜஸ்ட் டயல்ல பார்த்தேன், இன்டர்நெட்ல பார்த்தேன், உங்க நம்பர் கிடைச்சது, அதனால போன் பண்ணேன். சரி நீங்க அங்கேயே இருங்க, நான் ஒருத்தர் அனுப்புவேன், சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு. நீங்க ஊருக்கு போறதா இருந்தா உங்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுப்பாரு. டிக்கெட் எடுத்து கொடுத்தாலும் நீங்க பஸ்ல ஏறி போயிடணும். சார் டிக்கெட் எடுத்து கொடுங்க, சாப்பாடு கொடுங்கல்ல அப்படின்னு ஒரு லேடி குரல் தான் கேட்டது. அப்புறம் பாஸ்கர் பாஸ்டர், சார் நீங்க போங்க, அங்க ஒருத்தர் நிக்கிறாரு, இந்த நம்பரை கொடுத்து அவருக்கு போய் என்னன்னு விசாரிங்க, அப்படி இருந்தா அவருக்கு சாப்பாடு டிக்கெட்டும் வாங்கி கொடுத்துருக்கிறேன், அனுப்பி விட்டுருங்கன்னு சொல்லி அனுப்பினேன். அங்க போனா இங்க லேடி குரல் தான் கேட்டது. அங்க போனா, பாஸ்டர் இங்க யாரும் லேடியே இல்லையே, ஒரு ஜென்ஸ் தான் இந்த நம்பரை வச்சிருக்கிறாரு. ஜென்ஸ் வச்சிருக்கிறா, என்கிட்ட பேசுனது லேடியாச்சே. அப்புறம் அவர்கிட்ட கொடுங்க போனா அதே லேடி குரல் தான் கேக்குது. சார் என் குரலே அப்படிதான் சார். நாங்க லேடி பேச இப்ப ஜென்ஸ் சொல்றீங்க. இல்ல சார் என் குரலே அப்படிதான் சார். சரி அப்படியா, உங்களுக்கு அவர் சாப்பாடு வாங்கி கொடுப்பாரு, நீங்க போங்க, வேலை கிடைச்சா நீங்க வேலை தேடுங்க, இல்லாட்டா ஊருக்கு கிளம்பி போங்கன்னு அவர் எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுங்கன்னு சொன்னோடனே ஒரு 150 ரூபா அனுப்புனா சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டாரு. அல்லேலூயா. யாரோ ஒரு மனுஷன், யாருன்னே தெரியாது, முன்ன பார்த்தது கிடையாது, ஏதோ என் நம்பரை போன்ல இருந்து எதுலையோ எடுத்து அவன் போன் அடிச்சான். எனக்கு சாப்பிடலன்னோடனே மனசு கஷ்டமா இருந்தது, என்கிட்ட இருந்த காசே அதுதான், அதை அனுப்பி விட்டேன். யாரோ ஒரு மனுஷன் ஏதோ ஒரு கூப்பிடுற சத்தத்துக்கு நானே செவி கொடுக்கலன்னா, கர்த்தர் அல்லது இரவும் பகலும் கூப்பிடும் பொழுது கர்த்தர் செவி கொடுக்காமலா இருப்பாரு? அல்லேலூயா. நிச்சயமா அவர் செவி கொடுப்பார். நிச்சயமா அவர் நம்முடைய சத்தத்துக்கு ஏதாவது ஒண்ணு செய்யாம போக மாட்டார். அல்லேலூயா. அவர் அந்த இடத்தை விட்டு நகரவே இல்லை. அவனை கூட்டு வா, இதே இடத்துல ஏதாவது அவனுக்கு ஒன்று செய்யணும். அல்லேலூயா. இதே இடத்துல ஏதாவது ஒண்ணு செய்யணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு ஒரு அற்புதத்தை செய்தார். அல்லேலூயா. 4வது, நம்முடைய விசுவாசமே நாம் அவரிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை தீர்மானிக்கும். நம்முடைய விசுவாசம் தான் நாம் அவரிடத்திலிருந்து எதை பெற்றுக்கொள்ளணும்னு தீர்மானிக்கும். அவனை அழைத்துட்டு வா. இயேசு சொல்றாரு, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய். அவன் கேட்டான் பாருங்க, என்ன கேட்டான்? நான் பார்வையடைய வேண்டும். அல்லேலூயா. அவன் எல்லாரிடத்திலும் என்ன கேட்டிருப்பான்? ஐயா சாப்பாடு இருந்தா கொடுங்க, ஐயா இன்னைக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க, இன்னைக்கு ஏதாவது இருந்தா கொடுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருந்தவன் இயேசுவை சந்திச்ச உடனே அவன் என்ன கேட்கிறான்? பார்வையடைய வேண்டும் கேட்கிறான். அல்லேலூயா. அவன் பாருங்க, மற்றவங்கள்ட்ட எல்லாம் பார்வையடைய வேண்டும்னு கேட்கல, அவன் இயேசுகிட்ட தான் பார்வையடைய வேண்டும் கேட்கிறான். ஏன்னா இயேசுவால அவனுக்கு பார்வை கொடுக்க முடியும்னு விசுவாசிச்சான். அல்லேலூயா. மற்றவங்கள்ட்ட எல்லாம் அவன் கேட்கல, எனக்கு பார்வை கொடுங்க, ரோட்ல போறவங்கள்ட்ட எல்லாம் எனக்கு பார்வை கொடுங்கலாம் கேட்கல. இல்ல இயேசுகிட்ட வந்து அவன் சாப்பாடு கொடுங்க, அல்லது இன்னைக்கு ஏதாவது ஒரு வேலை வாங்கி கொடுங்க, அல்லது யாருக்காவது ஒரு வீடு கொடுங்க, அதெல்லாம் அவன் கேட்கல. இயேசுகிட்ட வந்து என்ன கேட்டா கிடைக்கும் அப்படின்றத அவன் விசுவாசித்தான். அல்லேலூயா. விசுவாசத்தோட கேட்டான். இவர் தான் எனக்கு பார்வை கொடுப்பார், இவர் தான் கண்ணை திறப்பார். ஒருவேளை அவன் பிறவிக்குடனா இருந்திருப்பான். இவரு என் பார்வையை எனக்கு திறக்கப்படுவார். அல்லேலூயா.
நாம விசுவாசத்துல எதை கேட்கிறோமோ கர்த்தர் தருவார். அல்லேலூயா. நாம எதை கேட்கிறோங்கிறது நம்முடைய விசுவாசம் தான் தீர்மானிக்குது. அல்லேலூயா. அவன் போய் நான் குருடனா இருக்கிறேன், எனக்கு கவர்மெண்ட்ல ஒரு வேலை வாங்கி கொடுங்க, பிளைண்டு கோட்டாவில் ஏதாவது வேலைகளை வாங்கி கொடுங்க அப்படிலாம் கேட்கல. என் கண்ணை திறந்து விடுங்க, என் கண்ணை, ஏன்னா இயேசு கண்ணை திறக்க முடியும்னு விசுவாசம். அல்லேலூயா, அல்லேலூயா. யாரிடத்திலும் கேட்காத அவரிடத்துல கேட்டான், யாரிடத்துல கேட்காத அவரிடத்துல கேட்டான். அல்லேலூயா. அவரிடத்துல நாம கேட்க முடியாதெல்லாம் கேட்கலாம். யார்த்தையும் கேட்க முடியாதெல்லாம் அவர்கிட்ட கேட்கலாம். அல்லேலூயா. யார்த்தையும் கேட்க முடியாதெல்லாம் அவர்கிட்ட கேட்கலாம். அது நம்ம விசுவாசம் தான். அல்லேலூயா. தேவன் நமக்கு என்ன செய்ய வேண்டும்ங்கிறத நம்முடைய விசுவாசத்துக்கு விட்டுறார். நம்முடைய விசுவாசத்துக்கு விட்டுறார். இயேசு அவன்கிட்ட என்ன கேட்கிறாரு? பா, நான் உனக்கு என்ன செய்யணும்னு நினைக்கிறேன், நான் உனக்கு என்ன செய்யணும்னு நீ கேட்கிற. அவன் விசுவாசம் அது. அவன் பார்வை வேணாலும் பார்வை கேட்டிருக்கலாம், சாப்பாடு வேணாலும் சாப்பாடு கேட்டிருக்கலாம், அல்லது அவனுக்கு ஒரு வேலை வேணாலும் வேலை கேட்டிருக்கலாம், ஒரு போர்வை வேணாலும் போர்வை கேட்டிருக்கலாம். அவனுக்கு என்ன வேணுமோ அது அவன் இஷ்டத்தை விட்டுட்டார். அல்லேலூயா. நாம என்ன கேட்கணுங்கிற உரிமையை கர்த்தர் நம்மகிட்ட கொடுத்துட்டார். நாம விசுவாசத்துல எதை கேட்டாலும் கர்த்தர் நமக்கு செய்வார். அல்லேலூயா. என் நாமத்தினாலே எதை கேட்டாலும் நான் உனக்கு செய்வேன். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆப்ஷன் நம்முடையதுதான். ஆப்ஷனு நம்முடைய விசுவாசத்தை பொறுத்துதான். அல்லேலூயா. நாம விசுவாசத்தோட எதை கேட்கிறோம்? எதை மனுஷனால முடியாததா தேவனிடத்துல கேட்போம். அல்லேலூயா. எதெல்லாம் செய்ய முடியாததா தேவனிடத்துல செய்யும்படி கேட்போம். அல்லேலூயா. விசுவாசத்துல கேளுங்க, நீங்க எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்துல தள்ளுண்டு போ என்று சொல்லி நான் சொன்னபடியே நடக்கணும் விசுவாசித்தா அதன்படி நடக்கும். அல்லேலூயா. நீங்க என்ன கேட்க போறீங்க? அல்லேலூயா. எப்படி கேட்க போறீங்க? அவரு நம்மகிட்ட ஆப்ஷனை விட்டார். நீ என்ன கேட்கிறீ கேளு. நீ விசுவாசத்தோட எதை கேட்டாலும். அதனால்தான் அவன் பார்வை அடைய வேண்டும் சொன்ன உடனே இயேசு சொன்னாரு, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. அல்லேலூயா. இயேசு அவரிடத்துல எதிர்பார்த்தது அவன் விசுவாசத்தை பார்த்தார். அல்லேலூயா. விசுவாசத்துல கேட்டான். நிச்சயமா விசுவாசத்துக்கு பதில் உண்டு. அல்லேலூயா. விசுவாசத்துக்கு என்ன உண்டு? பதில் உண்டு. கர்த்தர் அவன் கண்ணை திறந்துட்டார். அல்லேலூயா. மனுஷனால கூடாதெல்லாம் தேவனால கூடும். அவன் பார்வையை மட்டும் அவனுக்கு கர்த்தர் கொடுத்தாரு. அவன் இயேசுவோட நடந்து போயிட்டு இருந்தான். அல்லேலூயா. தொடர்ந்து பின்தொடர்ந்தே போயிட்டான். ஏன் அவன் இயேசுவை பின்தொடர்ந்து போய் அவன் பார்வை கழிச்சு அவன் போயிட்டே இருக்கலாம. அவன் ஒரு தீர்மானிச்சுட்டான், இயேசு எப்ப கேட்டாலும் எதை கேட்டாலும் கொடுப்பாரு, இனிமேல் இயேசுதான் எனக்கு வழி. அல்லேலூயா. இயேசுதான் எனக்கு வழி, வேற வழிகளை எப்ப கேட்டாலும் அவர் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கிறாரு. அதனால இவரை நாம விட்டவே கூடாது. அல்லேலூயா. அவன் வெறும் பார்வை மட்டும் திறக்கல, அவன் ஆவிக்குரிய கண்ணும் திறந்து போச்சு. அல்லேலூயா. இவரை நான் விடவே மாட்டேன். அல்லேலூயா. இவர் எங்க போறாரோ அங்க போவேன், இவர் எங்க இருப்பாரோ நான் அங்க இருப்பேன், இவர் எப்ப கேட்டாலும் நான் அவர்கிட்ட கொடுப்பேன். இயேசுவை பின்தொடர்ந்து போக ஆரம்பிச்சுட்டா. அல்லேலூயா. அதனால நம்ம ஆண்டவர் ஒரு தடவை கேட்கறத கொடுக்கிறவர் இல்லை, அது எப்பெல்லாம் கேட்கிறோமோ அப்பெல்லாம் கொடுப்பார். அல்லேலூயா. எதெல்லாம் கேட்கிறோமோ அதெல்லாம் கொடுப்பார். அல்லேலூயா. எத்தனை தடவை கேட்டாலும் கொடுப்பார், எத்தனை முறை கேட்டாலும் கொடுப்பார். அவன் அதுக்கு முன்னாடி உதவி, சிலருடைய உதவியோட இயேசுகிட்ட வந்தா, ஆனா இப்ப யார் உதவியும் அவன் என்ன செய்யல இல்லாம அவன் புறப்பட்டு போனான். அல்லேலூயா. இயேசுகிட்ட நாம கேட்டா இயேசு நம்ம கொடுத்துட்டாருன்னா வேற யாருடைய உதவி நமக்கு தேவை. அல்லேலூயா. வேற யாரையும் நம்ம கேட்கணும்னு அவசியம் இல்லை. இயேசுகிட்ட கேட்டா போதும், வேறு யார் உதவி நமக்கு தேவையில்லை. அல்லேலூயா. யாருக்கும் கேட்கணும்னு அவசியம் இல்லை.
ஏன்னா இயேசு அவன் பார்வையை திறந்துட்டார். அதுக்கு பிறகு அவன் யார்த்தையும் போய் பிச்சை எடுத்த மாதிரி இந்த இடத்துல சொல்லப்பட்டது. அவன் பிச்சை எடுத்திருக்கவே மாட்டான். அல்லேலூயா. அவன் ஏற்கனவே போர்வையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் வந்துட்டான். போர்வையெல்லாம் தூக்கி போட்டுட்டு தான் வந்துட்டான். இயேசு கிட்ட கேட்டுட்டீங்கன்னா நீங்க வேற யார்ட்டையும் கேட்கவே தேவை. அல்லேலூயா. இயேசுகிட்டையும் கேட்போம், இங்கேயும் கேட்போம். யார்கிட்ட கொடுக்குறாங்க வாங்கிக்குவோம். இயேசு கிட்ட கேட்டா வேற யாருக்கு முன்னாடி அவமானப்பட தேவையில்லை. அல்லேலூயா. அவரே நமக்கு போதுமானவரா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போ இயேசுவை நோக்கி கூப்பிடுறவங்களுக்கு நிச்சயமா அவர் இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. 4 உண்மையை பார்த்தோம். இயேசுவை நோக்கி கூப்பிடுகிற ஒவ்வொரு நேரமும் நாம எதையாவது அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பை பெறுகிற நேரம். அல்லேலூயா. வாய்ப்பு பெறுறோம். அவர்கிட்ட நாம எப்பெல்லாம் கேட்கிறோமோ அப்பெல்லாம் நமக்கு கொடுக்கிற ஒரு வாய்ப்பு நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. நாம இயேசுவிடத்துல கேட்கும் பொழுது என்ன தடைகள் இருந்தாலும் அதை மீறிதான் கேட்கணும். அல்லேலூயா. மீறிதான் கேட்கணும். இயேசு நம்முடைய சத்தத்துக்கு நிச்சயமா அவர் செவி கொடுக்க அவர் ஒரு முடிவு எடுப்பார். அல்லேலூயா. நம்முடைய சத்தத்துக்கு நிச்சயம் ஒரு பதில் இருக்கிறது. அல்லேலூயா. நம்முடைய விசுவாசம் தான் நாம எதை பெற்றுக்கொள்ள போறோங்கிறத தீர்மானிக்கணும். அல்லேலூயா. நாம இயேசு கிட்ட பெற்றுக்கொண்டா வேற யாரையும் கேட்க தேவையில்லை. அவர் ஒருவரே நமக்கு போதுமானது. எழுதுறது ஜெபம். அல்லேலூயா. தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலே என்னை நோக்கி கூப்பிடு என்று இன்னல் துன்ப நேரத்திலே கருத்தா விசாரித்து